இந்த விருச்சிக ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஆண்டு பலன் எப்படி இருக்கும்? மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஆண்டு பிறக்குதுங்க. இந்த ஆண்டு பிறக்கும் போதே சூரியனோட நட்சத்திரத்திலே பிறக்குது. சந்திரன் வேற உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடம் உச்சமாக இருக்குதுங்க. அதாவது பாதகாதிபதி உச்சம் பெற்றிருக்கான்னு வச்சுக்கலாம், அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் உச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கலஸ்தரம் உச்சம். அப்போ கலஸ்தரம் உச்சம்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அதாவது திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு, திருமணம் நடக்காத இருக்கிறவங்களுக்கெல்லாம், திருமணமாகி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இவ்வளவு நாள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் கூட விருச்சிக ராசிக்கு இனிமேல் மாற்றம், புதுமான ஒரு மாற்றத்தையும் புதுமான ஒரு உற்சாகத்தையும். ஏன்னா 7ஆம் இடம் உச்சம் பெற்றிருந்தால் நண்பர்கள் மூலமாக கூட ஆதாயம், அதிக நண்பர்கள் சேர்க்கையும், நண்பர்கள் மூலியமாக ஏதோ கூட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல என்று பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ குடும்பஸ்தானத்தில் எப்பவுமே அதிக பேர் இருந்துட்டாவே நமக்கு குடும்பத்தை பார்த்தாகணும் அப்படிங்கிற தன்மை. குடும்பஸ்தானத்தில் 5 பேர் 4 பேர் இருந்து குடும்பாதிபதி போய் 8ல் அஸ்தமத்தில் போய் உட்காந்துட்டார். இருந்தாலும் அவர் பாக்கியத்துக்கு போக போகிறார். பாக்கியத்துக்கு போகும்போது குடும்பத்தின் மூலிமா ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது கேது பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன். உங்களோட ராசியோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதி 2ல் போயிருக்கார் குடும்பஸ்தானத்துக்கு. அப்போ குடும்ப உறவுகள் மூலியமாக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சுகமமான ஒரு நிகழ்வையும் குடும்ப உறுப்பினர், ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க அதிகமே குடும்பத்தோட சஞ்சாரம் செய்ய மாட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும். அதை பிரிஞ்சுதான் குடும்பத்தோட தான் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தோடு இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பெருசாக இருக்காது, ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசி குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி விலகி இருந்தாங்கன்னா குடும்பத்துக்கும் ஒரு நல்லது, இவங்களுக்கும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதியாக வரக்கூடிய குடும்பஸ்தானத்தில் உட்காந்து 3 கிரகத்தோட சேர்க்கை வேறு பெற்று, அப்போ அந்த ராசி அதிபதியும் போய் அந்த அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் அடுத்து உச்சம் பெற போகிறார் குரு. இருந்தாலும் உங்களோட ராசி அதிபதி வலுவாக தான் இருக்கார். 2ஆம் இடத்துல போய் வலுவாக தான் இருக்கார். அதனால் நல்லது தான். ஏன்னா உங்களோட 6ஆம் இடத்தையும் அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக அஷ்டமத்தையும் பார்க்குறாரு. அதாவது செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை உண்டு, பாதகத்தையும் பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்வை செய்யும் போது உங்களுக்கு அதுலேருந்து எந்த ஒரு பாதகமும் நிகழாது, சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு வச்சுக்கணும் விருச்சிக ராசிக்கு. அப்போ இந்த ஆண்டு உங்களோட வழிபாடு என்று பார்க்கும்போது நீங்கள் இஷ்ட தெய்வத்தை, அதாவது குல தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு.